வணக்கம் மக்களே, அறம் அறிவோம் ஹிஸ்டரியில இன்னைக்கு நம்ம கூட புதுச்சேரி அதிமுக மாநில துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஐயா வையாபுரி மணிகண்டன் நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. புதுச்சேரி மக்கள் எப்படி இருக்காங்க? மக்கள் பாதி பேர் நல்லா இருக்கிறாங்க, பாதி பேர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. முத்தியால்பேட்டை தொகுதி எப்படி இருக்கு? முத்தியால்பேட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 வருஷம் பின்னோக்கி போயிருக்கு. இந்த 5 வருட காலத்துல 25 வருஷம் பின்னோக்கி போயிருக்கு. என்ன எதனாலயா? இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா, ஒரு அரசாங்கம் நடைபெறும் போது அரசாங்கத்துக்கு சப்போர்ட் கொடுக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இருக்கும்போது தொகுதிக்கான பல்வேறு பணிகள், 20 வருஷ பணிகள் நடைபெறாமல் இருக்கிறது, 30 வருஷ பணிகள் நடைபெறாமல் இருக்கிறது, அதெல்லாம் அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணும்போது நாம் வாங்கி கொடுக்கறது தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட வேலை. ஆனால் இப்போ இருக்கிற சுயேட்சை சட்டமன்றர் அவருக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவுன்னு தெரிவிச்சுட்டு தனக்கு ஏசி கார் வாங்குறதுக்கும் தனக்கு ஒரு ஏசி ஆஃபீஸ் போகிறதுக்கும் தனக்கு என்ன வேணும் அப்படின்றத மட்டும், அதாவது நீங்கள் அவரை தெரிஞ்சவங்க யாரு கேட்டாலும் எனக்கு என்ன மரியாதை, எனக்கு என்ன கௌரவம், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்னன்னு தன்னை பட்டு மட்டுமே ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய டிராமாவை மக்கள் மத்தியில் நடைமுறைப்படுத்தி அது மக்களையும் பெண்களையும், குறிப்பாக பெண்களையும் ஏமாற்றி ஒரு செம்பத்தியை கிரியேட் பண்ணி ஓட்டு வாங்கிட்டு ஜெயிச்சிட்ட அப்புறம் அந்த மக்களை பற்றி சிந்திக்காம யாரெல்லாம் அவருக்கு வேலை செஞ்சாங்களோ அத்தனை பேரையுமே ஜெயிலில் எடுத்துன்னு போய் உட்கார வச்சு அவங்களெல்லாம் பழி தீர்த்து, எதிர்கட்சிங்க எல்லாரையும் பழி தீர்த்து, எல்லாரையும் அவருக்கு என்னன்னா அவர் ஏற்று தும்மனா கூட அவர் ஸ்டேஷனில் கூட்டு உட்கார வைக்கிறாங்க. அவர் ஏற்று காரில் போகும்போது இப்படி இப்படி வேற ஏதோ பார்க்கறதுக்கு போல அவரை மறைச்சு பார்த்தாங்கன்னா எப்படி என்னை பார்த்து மறைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை தனிப்பட்ட முறையில் பல்வேறு பொதுமக்களையும் சரி, பல்வேறு முக்கியமான நபர்களையும் சரி, காவல்துறை கட்டுப்பாடோடு சேர்ந்து காவல்துறையோடு இணைந்து மிகப்பெரிய அட்டுழியத்தை முத்தியால்பேட்டில் நடைமுறை 4.5 வருஷம் நடைமுறைக்கு. இது ஒரு பக்கம் பர்சனல் இருந்தாலும் அரசாங்கம் சார்ந்த நிகழ்ச்சிகள், அரசாங்கம் சார்ந்த திட்டங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா முத்தியால்பேட்டையில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, முதல்ல முத்தியால்பேட்டில் ட்ரைனேஜ் பிரச்சனை, எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை, அதுக்கடுத்து தண்ணி பிரச்சனை. இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு 35-40 வருஷமா எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் முத்தியால்பேட்டை தொகுதி தான் நம்பர் 1, சீரியல் நம்பர்ல நம்பர் 1 இருக்கு. அப்ப எந்த திட்டங்கள், நான் சொல்றது 90 காலகட்டத்துல எந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தணும்னாலும் முதல்ல முத்தியால்பேட்டை நடக்கும். முதல்ல முத்தியால்பேட்டை ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்டிங் போட்டு இங்க சரி ட்ரையலா இங்க பண்ணி இங்க ஓகே ஆச்சுன்னா அடுத்தது பண்ணுவாங்க. அதனால எங்களுக்கு பாதாள சாக்கடை திட்டம் பாண்டிச்சேரியிலேயே முதல்ல முத்தியால்பேட்டைக்கு தான் வந்தது. அண்டர் கிரவுண்ட் கேபிள், கரண்ட் கேபிள் முத்தியால்பேட்டைக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்கடுத்து ட்ரைனேஜ் செக்ஷன் முத்தியால்பேட்டை தான். இது எல்லாமே எப்போ வந்ததுன்னா 90, 91, 92, 93 அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன் அன்னைக்கு அவர் தேர்ந்தெடுத்து அவரு அன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்துக்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்து கொண்டு வந்தார். அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 90, 91னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 30 வருஷம் தாண்டிடுச்சு. இப்ப 30 வருஷத்துல உங்களுக்கே தெரியும், ஒரு பொருள் ஒரு லைஃப் டைம்னு ஒண்ணு இருக்கும். 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் லைஃப் டைம் இருக்கும். இப்போ அண்டர் கிரவுண்ட்ல போட்ட கேபிள் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா, அன்னைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முத்தியால்பேட்டை தொகுதியில் மெத்த வீடுன்னு, அதாவது மெத்த வீடுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வீடுகள் கை விட்டு எண்ணிடலாம். ஓகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முத்தியால்பேட்டில் மக்கள் அவங்கவுங்க சொந்த சுய உழைப்புல உயர்ந்து இன்னைக்கு முத்தியால்பேட்டை மக்களே இன்னைக்கு கூரை விட இல்லைன்ற ஒரு சூழ்நிலை. அரசாங்கம் கூட இந்த கல்வீடு, காமராஜர் கல்வீடு திட்டம் கூட முத்தியால்பேட்டை கம்மியானதான். ஏன்னா இவங்க எல்லாமே சொந்த உழைப்புல அவங்கவுங்க உயர்ந்துருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஊரே 30 வருஷத்துக்கு முன்னாடி பாக்கிறதுக்கும் இன்னைக்கு பாக்கிறதுக்கும் வித்தியாசமா இருக்கு. அப்ப அன்னைக்கு போட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கேபிள் கனெக்ஷனுக்கும் இன்னைக்கு இருக்கிறதுக்கும் அந்த பவர் கன்சப்ஷன் பத்தாது. அப்ப என்ன ஆகுது, அது வெடிக்குது. இப்ப முத்தியால்பேட்டைக்கு முக்கியமா இந்த 3 பிரச்சனை, அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற கேபிள் மாத்தணும், அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ட்ரைனேஜை மாத்தணும், அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற வாட்டர் கனெக்ஷன் பைப்பை மாத்தணும். இது எல்லாமே இது வரைக்கும் அரசாங்கத்துல சப்போர்ட் கொடுக்குற இந்த எம்எல்ஏ இது வரைக்கும் இங்க கொண்டு வரல. நாங்க இருக்க எம்எல்ஏவா இருக்கும்போது இது எல்லாத்துக்குமே அடித்தளம் போட்டு ஃபைல் எழுதி ரெடி பண்ணி வச்சிருந்தோம். ஆனா கோவிட்னு வந்த அப்புறம் எங்களால கடைசி 3 வருஷம், ஃபர்ஸ்ட் 2 வருஷம் எங்களோட செயல்பாடுல பயங்கரமா செயல்படணும். எதிர்கட்சியா இருந்தாலும் எங்களோட அணுகுமுறையும் எங்க அதிகாரியும் கூட நாங்கள் பழகிறதும் நிறைய விஷயம். கடைசியில் 3 வருஷம் கோவிட் வந்த அப்புறம் டோட்டலாக
எல்லாமே Jam சமைச்சிட்டு. எல்லாமே எல்லா ஃபண்ட்ஸுமே த்ரூ ஹெல்த் டிபார்ட்மெண்ட் போயிட்டு போயிட்டு ஸோ கோவிடுக்காக போச்சு. எம்எல்ஏ ஃபண்டு கூட அந்த நேரத்தில் கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி துர்பாகியம் அன்னைக்கு மக்களை வந்து காமந்தம் பண்றது, உயிரை காமந்தம் பண்றதுக்கு நாங்கள் களத்துல இறங்கி வேலை செஞ்சோம். ஆனா அந்த சூழ்நிலையில நாடகம் நடத்தி இப்படி ஏமாற்றி ஓட்டு வாங்கணும். இன்னைக்கு மக்களுக்கான தேவைகளை செய்யறதுக்கு 1% கூட அதுக்கான யோசிக்கிறதே கிடையாது. நான் எம்எல்ஏ இருக்கும்போது எதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சுட்டு வந்தனோ அதெல்லாம் திருப்பி வந்து ரிப்பன் கட் பண்ணிட்டு நான் தான் செஞ்சேன், நான் 100 கோடி செஞ்சுட்டேன், 200 கோடி செஞ்சுட்டேன்னு ஒரு வெற்று விளம்பரத்துல திருப்பி ஒரு டிராமா பண்ணி மக்களை ஏமாத்தலாம்னு நினைக்கிறாரு. ஒருபோதும் முத்தியால்பட்டி மக்கள் மீண்டும் ஏமாற மாட்டாங்க. ஒரு அடாவடி தான் பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி சொல்றீங்க. எல்லாரையுமே வந்துட்டு புடிச்சிட்டு போயிடுறாரு அப்படி சொல்றீங்க. 100%. அப்படின்னா நம்ம வந்து எதிர்த்து ஒரு போராட்டம் கூட பண்ணலன்னு சொல்றாங்களே. இந்த 4 வருஷத்துல நீங்க சொல்ற மாதிரி லிஸ்ட் பண்ற விஷயங்கள்ல இதுக்காக நம்ம எதுவும் குரல் கொடுக்கல பெருசா அப்படின்னு சொல்றாங்களே. அதாவது நீங்க இருக்கீங்கன்னா உங்களை வந்து ஒரு எடுத்து சொன்னா புரிஞ்சுக்கிற ஆளுகிட்ட எடுத்து சொல்லலாம். புரிஞ்சிக்கவே மாட்டேன் அப்படின்னு இந்த எல்கேஜி ஸ்கூல் பிள்ளைங்கெல்லாம் வந்து அடம் பிடிப்பாங்கல்ல. இதே மாதிரி இன்னும் ஒரு பேரு கூட நான் வைக்கல அவருக்கு. முதலமைச்சர் ரங்கசாமி தான் வந்து அவருக்கு அசம்பிளியில பேர் விட்டு கூப்பிடுவாராம். அந்த குழந்தை எம்எல்ஏ கூப்பிட்டு இது நீங்க அசம்பிளியில நீங்க யாரு கேட்டு பார்த்தாலும் சொல்லுவோம். ஏன்னா ஒரு அரசியல்னா என்ன, அரசாங்கம்னா என்ன, ஒரு மக்கள்னா என்ன, அதை சொல்லி புரியுற ஆளுக்கு எடுத்து சொல்லலாம். நான் புரியாத ஆளுகிட்ட பேசி என் எனர்ஜியை வேஸ்ட் பண்ண நான் தயாரா இல்லாம நான் மக்கள்கிட்ட பேசி மக்களுக்கு தேவையானது இன்னைக்கும் இரவு பகல்ல 12 மணி 1 மணிக்கு இருந்தாலும் எனக்கு ஃபோன் வரும். இன்னைக்கும் என் மக்கள் என்கிட்ட பேசின்னு இருக்கிறாங்க. இன்னைக்கும் அதிகாரிகளுக்கு எல்லா வேலைகளும் அதிகாரி மூலியமா எல்லா வேலைகளுமே அடிப்படை தேவை எல்லாத்துக்குமே நாங்கள் ஆபீஸ் போட்டு இன்னைக்கு நடத்தின்னு இருக்கிறோம். ஸோ இந்த புரியாத பிள்ளைக்கு போய் நம்ம போய் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுதான் நம்ம மக்கள் வேலையை செய்வோம்னு சொல்லிட்டு ஆனது ஆகிப்போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தானே ஓட்டோன்றது. நீங்க வேணா சிஎம் ஆஃபீஸ்ல எல்லாரையும் கேட்டுங்க, அரசியல்ல அசம்பிளியில இருக்கிற எல்லாரும் கேட்டுங்க, அங்க அவருக்கு பேரு குழந்தை எம்எல்ஏ தான். அவர் குழந்தைத்தனமா நடந்துக்கிறாரு. அதனால அவர்கிட்ட போய் சொன்னா கேட்க மாட்டாரு. அவர்கிட்ட நீங்க யாரை வேணா சொல்லுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சுங்க. ஒரு ஃபேஸ்புக்லயோ இல்லை சோசியல் மீடியால யாராவது ஒரு ஆளு ஒரு விஷயத்த பதிவு தப்பா சொல்லிடுறாங்க. பதிவு தப்பா இல்ல, எங்களுக்கு ஏன் அதை செய்யல அதை செய்யல, கரெக்ட் வரல, அது வரல, லைன் ஏரியலன்னு அப்படி சொன்னா உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் அடிச்சு அவர் எப்படி என்னை பத்தி கமெண்ட் பண்ணலாம், எட்டுன்னு வந்து விடுங்கன்னு சொல்லிட்டு எட்டுன்னு வந்து ஸ்டேஷன்ல காலையில சந்தை உட்கார வைங்க அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க. இதை நாம பல தடவை ஸ்டேஷன்ல கேட்கும்போது, சார் நாங்க சட்டப்படி செய்ய முடியாது, ஆனா வந்து 100 போன் அடிக்கிறாப்புல, எங்களை டார்ச்சர் பண்ணிட்டாப்புல, ஸ்டேஷன்ல வேலை செய்யறவங்க எல்லாம் பயப்படுறாங்க. இவர் போன் வந்தாலே ஐயோ சார் இவன் டார்ச்சர்னால தாங்கவே முடியல சார் அங்க இருக்கிற ஆபீசர் எல்லாம் சொல்றாங்க. சரி அப்படி டார்ச்சர் தான் தானே ஏன் செய்யறீங்கன்னா, இது செய்யலன்னா என்ன சார், வேற எங்கேயாவது சிஎம் பிஎஸ் பேசுறாரு சார், அவன் வந்து இங்க சிஎம் டார்ச்சர் பண்றான், ஏன் அதை கேட்டா செஞ்சு கொடுக்க கூடாது சார், ஒரு ஆளை கூட்டு வந்து சும்மா பிரைம் மினிஸ்டரே நீங்க கமெண்ட் பண்ண உட்காந்துக்கிறாங்க. அரசியல்ல வரும்போது கமெண்ட் பண்ணா நம்ம ஏத்துக்கிற சூழ்நிலை வரும். ஒரு கமெண்ட் பண்ணா கூட வந்து எனக்கு என்ன எப்படி நீ பேசலாம், நீ யாரு, நான் எம்எல்ஏ, நான் தான் இந்த 5 வருஷத்துக்கு இந்த முத்தியால்பட்டிக்கு ஓனர், இதெல்லாம் அவர் வாயில சொன்ன வார்த்தை. இந்த நான் ஓனர், அப்ப நான் வந்து மக்களை வந்து நான் என் இஷ்டத்துக்கு தான் நீ நடந்துக்கணும், என்ன எந்த கேள்வியே கேட்கக்கூடாது, நான் சொல்றதுதான் நீ செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துல இருக்கும்போது புரியுற ஆளுக்கு புரிய வைக்கலாம், குழந்தைங்களுக்கு போய் நம்ம புரிய வைக்க முடியாது, அதை அப்படியே விட்டுட வேண்டியதான். அதுவா காலம் வளர்ந்து எப்போ வளர்ந்து அவங்களும் அடிப்படை திருந்துறாங்களோ மக்கள் அதுக்கான பாடத்தை வர 2026 தேர்தலில் கொடுப்பாங்க. அப்போ அவர் அதுக்காக புரிஞ்சுப்பார். மக்கள் தானே சஃபர் பண்றாங்க, அவங்க தானே வந்துட்டு அவங்களுக்கு தானே இந்த அடிப்படை பிரச்சனைகள்லாம் நிறைய. அதுதான் நாங்க செஞ்சுட்டு இப்ப நாங்க ஒதுங்கி ஓடல, நாங்க வந்து களத்திலே இருக்கீங்க. நாங்க ஒரு அங்க தோத்தாலும் அடுத்த ஒரு 15 நாள்ல ஆபீஸ் போட்டு அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போதும் சரி, அதுக்கு முன்னாடி நான் 4.5 வருஷம் சேர்மனா இருக்கும் போதும் சரி, அதுக்கு முன்னாடி 2004 சுனாமி அப்ப நான் வந்து என்னோட பணி ஆரம்பிச்சீங்க. அன்னையில இன்னி வரைக்கும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் நாங்க அரசியல்ல வந்து பதவியில இருந்தாலும் லைவ்ல இருந்து மக்களுக்கு தேவையான செஞ்சுன்னு, அதுக்காக டெய்லி நாங்க இதை செய்யறோம் போஸ்ட் வச்சு ஒட்டின்னு இல்லை. எங்க கிட்ட மக்கள் தினந்தோறும் வராங்க. எங்க ஆபீஸ்ல நீங்க வேணா ஆபீஸ்ல வந்து பாருங்க, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 20 to 30 பேர் வராம அவங்களுக்கு தேவைகள் நடக்காம, இந்த எம்எல்ஏ ஆபீஸ்ல கூட அவ்வளவு கூட்டம்லாம் இருக்காது. ஆமான்னு சொல்ற பசங்க வேணா வந்து ஜால்ரா தட்ட பசங்க வேணா உட்காந்துங்களா, பப்ளிக் பொது பப்ளிக் அங்க போகிறதே குறைஞ்சிட்டாங்க. அங்க ஒரு இது ஒரு சென்டர் வச்சுக்கிறாங்க, கம்ப்யூட்டர் இது நம்ம ஆமா பொது சேவை மையம். அங்க ஒரு சாதாரணமா 10 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய அதாவது கவர்மெண்ட் ஃபீஸ் வந்து ஒரு சர்டிபிகேட்டுக்கு 10 ரூபா வாங்கணும், 150 ரூபா வாங்குறாங்க. 150 ரூபாய் பாதி எம்எல்ஏ கொடுக்கணும்னு அங்க ஒரு பேச்சு இருக்குது.
அப்ப பப்ளிக் அங்க போறதுக்கே யோசிக்கிறாங்க. எதுவா இருந்தாலும் காசு, கரண்ட் வேணுமா காசு, ட்ரைனேஜ் கனெக்ஷன் வேணுமா காசு, டிரான்ஸ்ஃபார்மர் மாத்திரமா காசு, எல்லாமே காசு தான். அவரும் அவர் பிஏ தினகரனும் வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கினுக்கிறாங்க. ஒரு 50 ரூபால இருந்து இப்ப இதுல இருந்தே ஊழல் ஆரம்பிச்சு 75 ரூபால இருந்து ஆரம்பிச்சு 50 ரூபா காசுல ஆரம்பிச்சு லட்சக்கணக்கில் வாங்கினுக்கிறாங்க. இன்னைக்கு முத்தியால்பேட்டை ஃபுல்லா இப்ப கடைசி கட்டமா சிமெண்ட் ரோடு போறன்ற பேர்ல மிகப்பெரிய ஊழல் நடந்துருக்குது. இதுக்கெல்லாம் நாங்க ரெக்கார்டு எடுத்து வச்சுருக்கிறோம். அதுக்கு தேவைப்படுற நேரத்துல நாங்க அதுக்கான அதிகாரிகிட்ட அதுக்கான கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கோம். இப்பயே கொடுக்கலாம்லையா? இதுதானே சரியான நேரம். இதுதான் சொல்றேங்க, தப்பு நடக்கிறத கண்டுபிடிக்கிறப்பே கொடுத்துடணும்ல. எதை எப்ப செய்யணும்ன்றது ஒண்ணு இருக்குது. அதாவது திரும்பி ஒரு குழந்தைக்கு ஒரு சென்டிமெண்ட் அட்டாக் பண்றதுக்கு நாங்க வாய்ப்பு கொடுக்க கூடாது. தேர்தல் சமயத்துல இது செய்ய தேர்தலுக்காக செய்யறோம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் மக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறாங்களோ, முத்தியால்பேட்டை மட்டும் நான் சொல்ல, புதுச்சேரி மாநிலம் முழுக்கும் மக்கள் வரி பணத்தை யாரெல்லாம் அரசாங்கத்துல இருக்கக்கூடியவங்களோ, அரசாங்கத்துல அதிகாரியா இருக்கக்கூடியவங்களோ, யாரெல்லாம் கொள்ளடிக்கிறாங்களோ 2026 தேர்தலுக்கு அப்புறம் காலாப்பட்டு ஜெயில தான் அவங்களாம் இருப்பாங்க. அதுக்கான அனைத்து பணிகளும் நான் இன்னைக்கு நேற்று செய்யல, 5 வருஷமா செஞ்சுருந்தாங்கிறேன். தொடர்ச்சியா என்னோட குரல் வந்து முத்தியால்பேட்டை மட்டும் இல்லை, பாண்டிச்சேரியில எங்க தவறு நடந்தாலும் என்னோட குரல் இருக்கு. குரல்னா வெறும் குரல் மட்டும் கொடுத்துட்டு நிக்கிற ஆளுக்குன்னு அதுக்கான எவிடன்ஸ் அத்தனையும் நான் சேகரிச்சுன்னு வரேன். இன்னைக்கு கொடுத்தா அது வந்து பொலிட்டிக்கலா போகுமே தவிர்த்து அவங்க தண்டிக்கப்பட மாட்டாங்க. தண்டிக்கப்படுற சூழ்நிலையில அவங்களுக்கான ஏற்பாடு அதுக்கான செய்வோம். புதுச்சேரி முழுக்க வந்து ஊழல் நிறைஞ்சிருக்கோம். 100% நினைஞ்சிருக்கு. 100% நினைஞ்சிருக்கு. நம்ம கூட்டணியா இருந்துதான் இந்த அரசியலை சந்திச்சோம். இவங்க கூட இருந்துதான் நம்ம சந்திச்சோம். ஒருவேளை நம்ம ஆட்சியில பங்கெடுத்திருந்தாலும் இந்த மாதிரியான ஊழல் செயல்பாடுகள்லாம் இருந்துதான் இருந்திருக்குமோ? இல்ல, அதிமுக என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நானாகட்டும், இல்ல எங்களை வளர்த்தவங்களாகட்டும், இல்ல இன்னொரு இருக்கிறாரு அவராகட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னா எங்களை கட்சியில வளர்க்கும் போதே கேள்வி கேளுன்னு சொல்லிதான் எங்களை எல்லாரையும் கேள்வி. அம்மா வந்து எதே பிடிச்சதில்ல, அம்மா வந்து மக்களுக்காக நீங்க வேலை செய்யணுன்றதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. ஸோ அப்போ மக்கள் பிரச்சனையில் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அந்த 5 வருஷம் நான் இருந்திருக்கிறேன். இப்போ அதிகமாக நீங்கள் பேப்பர்லையோ இல்லையோ பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனையில் உடனடியாக கூட்டணியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி முதல்ல குறை கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாங்களாக தான் இருக்கோம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உள்ளே இருந்திருந்தோம்னா, நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோமோ இல்லையோ, எம்எல்ஏ போய் யாரோ ஒரு ஆள் இருந்திருந்தா 5 பேர் நின்று 5 பேர் யாரோ ஒரு ஆள் இருந்திருந்தாலும் இவ்வளோ தவறுகள் நடக்கிறது அப்பயே அங்கேயே அசம்பிளியில தட்டி கேட்டு அதை எந்த அளவுக்கு வர விடாமல் செய்வோமோ அந்த அளவுக்கு செய்வோம். இதில் நான் மட்டும் இல்லை, என் கட்சியை சேர்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சேர்ந்த அனைவருமே. ஏன்னா எங்களுக்கு பயிற்சி செய்யப்பட்டது அப்படிதான். அதனால நாங்க இந்த தடவை இவ்வளோ தவறு நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் பல்வேறு காரணங்களுக்கு. அதுக்கு முக்கிய காரணமே இன்னைக்கு ஏடிஎம்கே உள்ள அசம்பிளியில இல்லைன்றது தான் மெயின் காரணம். இல்லை, நம்மளுடைய கூட்டணி கட்சியான பிஜேபி என்ஆர் அரசு தான் நடக்குது. அவங்க சரியில்லைன்னா நம்ம தானே சுட்டி காட்டணும். நண்பன் தவறா இருந்தா நம்ம தானே சுட்டி காட்டுன்னு தானே இருக்கிறோம். நீங்க என்னோட 4 வருஷம் எல்லா ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா, நான் முதலமைச்சர் செஞ்ச தவறு அனைத்தையும் கேட்டுக்கிறேன், அமைச்சர்கள் செய்யற தவறு அனைத்தையும் கேட்டுக்கிறேன். எதையுமே நம்ம கேட்காம இல்லையா. நம்ம கூட்டணியில இருந்த போதும் நடுவுல விலகிய போதும் மீண்டும் கூட்டணியில சேர்றோமா இல்லையான்னு இன்னும் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரல. தமிழ்நாட்டுல சேர்ந்து பாண்டிச்சேரியில எங்களுக்கு இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன் வரல. அப்ப எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாலும் சரி, தப்பு நடந்தா கண்டிப்பா கேட்போம். அது எங்களோட கடமை. நாங்க மக்களுக்கு செய்ய வேண்டியதுமோ அதை தான் எங்க அம்மா புரட்சியாளி அம்மா அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. அது நிச்சயமா செய்வோம். அது வந்து எங்க பிளட்டே ஊறி போச்சு. அதை நாங்க மாற்ற முடியாது. அப்பனா ஒருவேளை கூட்டணி இல்லாம தான் இங்க தேர்தலை சந்திக்க போறீங்களா, இல்ல வேற ஒரு கூட்டணிக்கு போக வாய்ப்பான? அதுக்கான காலம் இப்ப வரலன்னு நான் சொல்றேன். அதுக்கான இன்னும் ஜனவரி பிப்ரவரி தான் அது வந்து அந்த சூழ்நிலை வரும். நாங்க எப்படியா இருந்தாலும் அதுக்கு தயாரா இருக்கிறோம்னு சொல்றோம். எங்களோட பணி மக்கள் பிரச்சனையை முதல்ல ஃபேஸ் பண்றது தான் எங்களோட பணியை தவிர்த்து நாங்க போயிட்டு ஆமான் சாமி சொல்லி ஒரு பதவிக்காகவோ ஒரு இதுக்காகவோ சொல்ற ஆட்கள் நாங்க கிடையாதுன்றது தான் தெளிவா மக்களுக்கு உங்க மூலியமா சொல்லி. இவன் என்னடா எப்ப பார்த்தாலும் ஏதாவது கேட்டுன்னே இருக்கிறான், இவன் கேட்டா பதில் சொல்ல முடியல, ஏன்னா எவிடன்ஸோட கேட்கறான். புதுசா ஒரு ஃபோர்ஸ் ஒன்று பாண்டிச்சேரிக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் பொருள் கொடுக்குறேன், பணம் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன்னு யாரும் எங்கேருந்து வந்தாலும் அதை புதுச்சேரி மாநில மக்கள் ஏற்றுக்க கூடாது. அதை வந்து புறக்கணிக்கணுன்றது தான் என்னோட கோரிக்கை. ஒருவேளை என்ன நோக்கமா இருக்கும்யா அவர்கிட்ட? நல்லது செய்ய வரல, அவர் பணம் சம்பாதிக்க வரலன்னா வேற என்ன நோக்கமா இருக்கும்? அவருக்கு பதவி ஆசை தான்.